வளர்த்த தமிழே, சரித்திரம் படைத்த தமிழே, மண்ணின் மனம் வீசும் தமிழே, மக்களின் மனம் பேசும் தமிழே, நெஞ்சில் நிறைந்த தமிழே, உயிரில் கலந்த தமிழே, பாரதியின் கனவுகளை சுமந்து தமிழின் பெருமையை உயர்த்தி நிற்கும் மகாகவி பாரதி தமிழ்ச் சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழா. தமிழ் போற்றும் நெஞ்சங்கள் ஒன்றாய் இணைந்த விழா. இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்ன நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? தீபத்தின் ஒளியில் விழா தொடங்கட்டும், தமிழின் புகழ் உலகமெல்லாம் பரவட்டும். மங்களகரமாக ஒரு ஒளியேற்றி விழாவினை தொடங்கிடலாம். குத்துவிளக்கினை ஏற்றுவதற்காக திரு விஜய் கணேஷ் அவர்கள், திருமதி பிரேமா பத்ரி நாராயணன், திருமதி ஜெயலட்சுமி, திருமதி அமுதவல்லி மற்றும் திரு சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வருகையை வரவேற்று விழாவின் வாசலை திறப்பது எது? சொல்லுங்க பாப்போம். வேற என்ன, வரவேற்புரைதான். சரி, நம் தமிழ் பண்பாட்டின்படி வந்தோரை வரவேற்க செல்வன் அர்மான் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். மொழிகளில் மூத்தவலாம் என்றும் இளைவலாம். தமிழ் மனம் கமழும் இந்த இனிய காலை பொழுதில் நம் நாவிலும் நெஞ்சிலும் இனிமையாக தவழும் அன்னை தமிழுக்கு வணக்கம். என் அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் கனவை நினைவாக்கும் நோக்கில் சிறிய தமிழ் விதையாக தொடங்கப்பட்ட நமது மகாகவி பாரதி தமிழ் சங்கம் இன்று தனது 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவை பல விருதுகள் கொண்ட ஆலமரமாக கொண்டாடுகிறது. இந்த அரங்கம் நிறைந்து வழியும் உங்கள் அன்பான வருகையால் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பது ஒரே ஒரு சக்தி தான், அது தமிழ் மீது நாம் கொண்ட காதல். சிலர் தமக்காக வாழ்கிறார்கள், சிலர் தம்மை சுற்றியுள்ள சிறப்புற வாழ்கிறார்கள். அதில் 2ஆம் வகையை சேர்ந்தவர்தான் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர். இவர் நடிப்பில் நளினம், எழுத்தில் ஆழம், குரலில் கம்பீரம், பாடல்களில் படைப்பாற்றல், தமிழில் பேரன்பு, மனிதநேயத்தில் உயர்ந்த உள்ளம், இத்தனை சிறப்புகளையும் ஒருங்கே கொண்ட நம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு வே தாசரதி ஐயா அவர்களே மகாகவி பாரதி தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்ற குரலிற்கேற்ப அரிது எளிதாக்கும் நமது தலைவர் திரு ஸ்ரீ வெங்கடேஷ் ஐயா அவர்களையும், துணைத் தலைவர் திரு தியாகராஜன் ஐயா அவர்களையும், நிதி செயலாளர் திரு சாய்ராம் ஐயா அவர்களையும் பெருமித்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் தூண்களாக சங்க நிர்வாகிகள், உழைப்பின் முகமாக பங்கேற்பாளர்கள் மற்றும் சங்கத்தின் துடிப்பாக நாயகர்களாகிய சங்க உறுப்பினர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் இன்று இது சாத்தியமே இல்லை. பாரதியார் சொன்னார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தமிழை படிப்பதிலும் பேசுவதிலும் படைப்பதிலும் பகிர்வதிலும் நமது சங்கம் தொடர்ந்து பயணித்து வரும், இனியும் பயணிக்கும். இந்த பொன்னான காலை பொழுதில் உங்கள் மனம் முத்தமிழாகிய பாடலால் மயங்கட்டும், நடனத்தால் குதூகலிக்கட்டும், பட்டிமன்றத்தால் சிந்தனை செழிக்கட்டும், கலாட்டா காலனியால் புன்னகை பூக்கட்டும், இந்த அரங்கமே கைத்தட்டல்களால் அதிரட்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. நயம்பட வரவேற்புரை வழங்கியமைக்கு மிக்க நன்றி அர்மான். அவருக்கு பயிற்சி அளித்த அவரது தாயார் திருமதி சுல்தான் அவர்களுக்கும் பாராட்டுகள். அடுத்ததாக பத்மா, கவிதைனா என்ன? கவிதை உணர்வுகளின் ஓவியம், வார்த்தைகளின் காவியம்.
ஆஹா, பிரமாதம். கவிதை கவிதை படி. என்னம்மா, அடுத்து மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுடலாமா? கவிதையை நான் படிக்க போகிறது இல்லைம்மா. அதுக்கு நம்ம கணேசன் ஐயா எழுதின கவிதைக்கு உயிரூட்ட வராங்க நம்ம வித்யா சிவகுமார் அவங்க. வாங்க வித்யா சிவகுமார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய குரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கவிதையை வந்துட்டு தினம் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் புலனக்குழுவில் திறந்த உடனே விடியலாக அவரோட கவிதை வந்துடும். அவருடைய கவிதையை இங்கே படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல கவிதை. மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம். பசியால் ஒருவன் இங்கே வருந்தினாலும் பாறை அழிப்பேன் என்றானின் சங்கம். கசியும் வழியும் தமிழே பெருக்கெடுக்கும் கதையள்ளி கவிதை பதுமம் பூக்கும். சிசுவும் மழலையும் சிரித்து விளையாடும் சிட்டுக்குருவியும் சேர்ந்து சிறகடிக்கும். சிசுவும் மழலையும் சிரித்து விளையாடும் சிட்டுக்குருவியும் சேர்ந்து சிறகடிக்கும். அசுர பேச்சாளர் கலைஞர் என பலராம் அடிக்கடி பல்வேறு நிகழ்ச்சிகள் எனவாம். நசிந்து வரும் நம் தாய்மொழி பயன்பாடு நடக்க விடா தலைமை நம்பிக்கையோடு. அசை சீர் கற்பிக்கும் இலக்கண வகுப்பும் அறிவு சேர் நூல் அறிமுகமும் நடக்கும். நசையூறும் இலக்கிய உரைகளும் உண்டாம் நல்ல பல கதைகள் வாசிக்கும் வட்டமுமாம். திசையெங்கும் பேசப்படும் நிகழ்ச்சிகள் பல பல தேன்மொழியால் சிறாருக்கான இன்னும் பல. திசையெங்கும் பேசப்படும் நிகழ்ச்சிகள் பல பல தேன்மொழியார் சிறாருக்காக இன்னும் பல உல. மண்ணின் பழமொழியின் மனம் வீசும் இடம் மருந்துக்கு கூட இங்கே இராது கலப்படம். எண்ணங்களை இங்கே தண்டமிழில் கொட்டலாம் எழுத்து இசை கொண்டு அடுத்தவரை கட்டலாம். எண்ணங்களை இங்கே தண்டமிழில் கொட்டலாம் எழுத்து இசை கொண்டு அடுத்தவரை கட்டலாம். அண்ணன் தங்கை என உறவுகள் வளரும் அப்பா மகளாம் அவையும் உடன் மலரும். கண்களாம் பெண்களே இங்கு அதிகம் காண கிடைக்காத கருத்து சுதந்திரம். துண்டு போடும் அரசியலுக்கு இடமில்லை துளியும் துண்டாடும் மதங்களுக்கு இல்லை அனுமதியும். வண்ண தமிழ் அதுவே தலைமை வகிக்கும் வயது பால் என்று ஏதுமில்லை விதியும். வண்ண தமிழ் அதுவே தலைமை வகிக்கும் வயது பால் என்று ஏதுமில்லை விதியும். வண்டுகளாய் இயங்கும் நிர்வாக குழுவும் வரவு செலவு பார்க்க விளக்கெண்ணெய் விழியும். பண்ணும் நடனமும் விண்ணே எல்லையினும் நம் பாரதி தமிழ்ச்சங்க உறுப்பினருக்கே இத்தனையும். நன்றி. சாதாரண தலைப்பை கொடுத்தாலே சரித்திரம் படைக்கும் அளவுக்கு எழுதுபவர் நம் கணேசன் ஐயா. நம் தமிழ்ச்சங்க பயணத்தை பற்றி எழுதும் போது கேட்கவா வேண்டும், நம் ஸ்ரீவித்யாவின் உயிர்ப்புடைய வாசிப்பு வேற, தேனோடு கலந்த திகட்டாத தெள்ளமுது. நன்றி இருவருக்கும். அடுத்ததாக, பிள்ளையார் எப்படி இருக்கிற இடத்திலேயே உலகை சுத்தி காமிப்பாரோ அதே மாதிரி இப்போ வரக்கூடிய நம்ம உதவி தலைவரும் தன்னுடைய பயண கட்டுரை மூலமா இந்த உலகத்தையே நமக்கு சுத்தி காட்டியவர். நம் தமிழ்ச்சங்க பயணத்தை பற்றி சொல்றதுக்கு அவரை விட பொருத்தமான நபர் வேறு யார் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கிறவர், மற்றவங்களுக்கு உதவணும்னா முன்னாடி நிற்கிறவர், கடின உழைப்போட சிறந்த எடுத்துக்காட்டு. இதற்கெல்லாம் உரித்தான நம் உதவி தலைவர் திரு தியாகராஜன் ஐயா அவர்களை நம் சங்கத்தின் 3 ஆண்டு பயண உரையை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எப்போதும் டீ பிரேக்கில் தான் என்னை பேச கூப்பிடுவாங்க. இன்றைக்கி ஃபார் அ சேஞ்ச் இப்போ டீ பிரேக் தான், கரெக்டு, நல்லதாகி போச்சு. நான் பேசும்பொழுது எப்போதுமே தலைவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். உடனே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நான் என்னத்த சொல்கிறது அப்படின்வேன். இன்றைக்கி அதுக்காக தான் முன்னாடி அனுப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தலைவருக்கு ரொம்ப ஆசை என்னை எப்படியும் மேடையில் ஏற்றிடணுன்னு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிடுறேன். இங்கே பார்க்குறதுக்காக வந்த நம்ம பட்டிமன்றத்தை பார்த்து இந்த சிறுவர்களை பார்த்து ரொம்ப ரொம்ப வியந்துட்டார். அவர் பாரதியார் பிறந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவராம், பாரதியார் ரொம்ப நேசிக்கிறவராம் அவர். அதனால் இந்த பட்டிமன்றம் நடத்தினதுக்காக மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தை பாராட்டி ஒரு சின்ன பணமுடிப்பு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அவர் மேடைக்கு உங்கள் அனுமதியோடு கூப்பிட்றேன். வாங்க திரு. எல்லாருக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இங்கே வந்து பார்த்த உடனே. ஒரு சின்ன திருத்தம் சார் சொன்னதில், நான் பாரதியார் பிறந்த ஊரில் இருக்கலை. பாரதியார் எங்கள் ஊர் மாப்பிள்ளை. ஸோ செல்லம்மாள் பாரதியோட ஊர்லேருந்து நான் வரேன். நான் படித்த ஸ்கூல் பாரதி ஸ்கூல், படித்த நூலகம், தமிழ் பற்றி ஆர்வம் வந்தது பாரதியாரோட நூலகத்திலேருந்து. சின்ன வயசுலேருந்தே தமிழ் மேலே தீராத காதல் எனக்கு. இந்த பிள்ளைங்க பேசுனதை பார்த்த உடனே ஒரு வருஷம் நான் மிரண்டுட்டேன்.
அதாவது நான் வந்து 20 வருஷம் ஆச்சுங்க சிட்னி போயிட்டு. இன்றைக்கி இந்த குழந்தைங்க பேசுகிறத பார்த்தா, அதுவும் இந்த நடுவர் பையன் அவங்க பார்த்தோன்னே எப்படி இப்படி பேசுகிறாங்கடா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப என்னோடய வாழ்த்துக்கள். இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, ஸோ பாரதியார் இந்த சார், அப்புறம் அங்கே என்ன வெல்கம் பண்ணவங்க, இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம். அதில் வந்து எனக்கு என்ன பேசுகிறதே தெரியல. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னோட சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஆர் அப்ரிஷியேஷன் சின்னதாக ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சேன் நான் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அதை மட்டும் நான் மேடம்கிட்ட கேட்டேன். நான் மேடை ஏறி வந்து கொடுக்கணும்னு எனக்கு நான் வந்து விரும்பலை, பட் இருந்தாலும் சும்மா கொடுக்கணும்னு நினச்சேன். அதை மட்டும் சார்ட்ட சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் மாற்றம் மாற்றம், அதுதாங்க எனக்கு ட்ரெண்டு. என்னை பார்த்தாலே தெரியலையா மாற்றத்தை? அதுதாங்க மாற்றம். சரி, என்னோட மாற்றம் சரிங்க. தமிழ்ச்சங்கத்தில் என்ன மாற்றம்? வெறும் 20 பேரோட குறுநகை தமிழ்ங்கிற ஒரு புலனக்குழு ஆரம்பித்து பூர்வா பாரதி சங்கம் தமிழ்ச்சங்கமாக மாறிச்சு. இன்றைக்கி 150 பேருக்கும் மேலே உள்ள மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம்னு முன்னேறி பண்ணிகிட்ருக்குது. சரி, மாறிடுச்சு. மாற்றம் முன்னேற்றமா அப்படின்னா நிச்சயமாக முன்னேற்றம்ங்க. யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், பிளாக் ஸ்பாட்டு எல்லாத்துலேயும் நம்ம கால் பதிச்சிட்டோம். நம்மளுடைய படைப்பாளிகளோட படைப்பு திறமைகள் எல்லாத்தையும் அதில் போட்டு உலகறிய செஞ்சிட்டோம். இப்போ எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்சதே திருக்குறள் தாங்க. ஏன் தெரியுமா? 2 வரியில் முடிஞ்சிருது, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். என்னை போய் கடந்து வந்த பாதையை பற்றி பேச சொல்கிறாங்க. எப்படி பேசுறது? 1 2 1000 பாதை இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இது கடந்து வந்த பாதைங்கிற பேரையே ஃபஸ்ட்டு மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்டி அமைத்த பாதை தான். பாதைன்னு ஒன்று இருந்தால் தானேங்க கடந்து வர்றதுக்கு. கட்டி அமைச்சிருக்கும். பாதை பதித்த பயணம்னு வேணால் சொல்லுவோம். சரி, பாதை பதித்த பயணத்துக்கு இப்போ போயிடலாம். இதுக்கு மேலே முடியாது. நான் ஜென்சி இல்லை, 60. அதனால் பேப்பரை பார்த்து தான் சொல்லணும். 50க்கும் மேற்பட்டோர் முறையான பயிற்சி எடுத்து முதன் முறையாக மேடை ஏறி பாடி தங்களது திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. 6 பட்டிமன்றங்கள், 40க்கும் மேலே உள்ளவங்க பயிற்சி பெற்று மேடை ஏறி தங்களது பேச்சாற்றலால் நிரூபித்துள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி சிறுவர்கள் பண்ணுது. பேச்சரங்கத்தில் 20க்கும் மேற்பட்ட பெரியவர், 30க்கும் மேற்பட்ட சிறியோர்கள் பங்கேற்று தங்கள் பேச்சு திறனை வளர்த்து கொண்டுள்ளனர். தலைப்புக்கு பேசுவது என்னால் முடியாது, கேள்வி கேளுங்கள் தக்க பதில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிற பசங்களுக்காக வினாடி வினா, மேடை ஏறி பேச தயங்குபவர்களுக்காக பேசலாம் வாங்க போன்ற புதுமையான நிகழ்ச்சிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. 4 கவியரங்கங்கள், 30க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை பகிர்ந்துள்ளனர். குறிப்பாக தமிழின் சிறப்பான ழாவை மையமாக கொண்டு லகர கவியரங்கம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. இதுவரை 2 மேடை நாடகங்களும் 2 குறும்படங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக ஒரு தொடர் நாடகம் தயாராகி வருகிறது. கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இயக்கம் அனைத்தும் நம் உறுப்பினர்களே என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். பட்டிமன்றம் என்று பேச்சரங்கத்திற்கான திறமையாளர்களை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் நேரத்தில் பல வாரங்கள் தொடர்ந்து சொல்வேந்த மன்றம் நடத்தப்பட்டது. மகளிர் தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பெண்கள் பேசுவது மட்டுமல்லாது ஆண்களும் தங்களுக்கு பிடித்த பெண்மணிகளை பற்றி பேசும் புதுமையான நிகழ்வும் இடம்பெற்றது. தமிழர் பெருமையை பறைசாற்றும் சிலம்பம், வில்லுப்பாட்டு, பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகியவை நடத்தப்பட்டன. இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. 14 அணிகள் பங்கேற்றன, உற்சாகமாக விளையாடின. பெண்களுக்காக பாடல் நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய உடை அணிவகுப்பும் பாரம்பரிய சமையல் போட்டியும் சிறப்பாக நடைபெற்றன. நமது புலனக்குழுவில் வெளியான படைப்புகளை தொகுத்து 2 கையேடுகளாகவும் லகர கவியரங்க கவிதைகள் தனி நூலாகவும் வெளியிடப்பட்டுள்ளன. நமது கவிஞர்களும் கதாசிரியர்களும் எழுதிய நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுவரை 3 நூலாசிரியர்கள் நமது சங்கத்தின் மூலம் உருவாகியிருப்பது பெருமைக்குரிய சாதனையாகும். மாதம் 2 முறை தொடர்ந்து நடத்தப்படும் வாசிப்பு அரங்கில் நூல்கள் வாசிக்கப்பட்டு அவற்றின் மீது ஆழமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. இது ஒரு புக்கே போடலாம். நான் 2 இதில் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், பார்ப்போம். தமிழ் இலக்கணத்தை எளிமையாகவும் ஆழமாகவும் கற்பிக்கும் வகையில் இலக்கண வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. செஞ்சி தமிழ்ச்சங்கம், தமிழ்கூடல் போன்ற இலக்கிய மேடைகளில் நமது பேச்சாளர்கள் பங்கேற்று நமது சங்கத்தின் பெருமையை நிலைநாட்டியுள்ளனர்.
சமூக பொறுப்பாக வசதி வாய்ப்புகள் குறைந்த ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த மாணவி திருக்குறளின் 1330 குறள்களையும் எழுதி ஐயன் திருவள்ளுவரின் உருவப்படத்தை வரைந்த சாதனையை பாராட்டி அவருக்கு பணமுடிப்பு வழங்கி ஊக்குவித்தோம். நல்ல இசைக்குழுவினருடன் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு சென்று இன்னிசை நிகழ்ச்சிகளை நடத்தி அங்குள்ளவருக்கு மகிழ்ச்சியையும் அந்த இல்லங்களுக்கு நிதி உதவியையும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கல்பவிர்ஷா பள்ளி மேடையில் நமது சங்கச் செயலர் மலர்விழியின் மைந்தரும் இளம் திறமையாளருமான கௌஷலேஷ் 2 முறை கௌரவ விருந்தினராக அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்ட நிகழ்வு நமது சங்கத்தின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட வைரமாக திகழ்கிறது. இன்றைக்கி கௌஷலேஷ் இங்கே இல்லைன்னா அதை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். பூர்வா நலச்சங்கம் நடத்திய பொங்கல் விழாவில் நமது பட்டிமன்ற குழு நடத்திய பட்டிமன்றம் பார்வையாளர்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்று பெரும் வரவேற்பை பெற்றது. நலச்சங்க நூலகத்தை தொடங்கி வைக்கும் நோக்கில் முதல் கட்டமாக 6 புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினோம். அந்த சிறிய முயற்சி இன்று சுமார் 1500 புத்தகங்களை கொண்ட சிறப்புமிக்க நூலகமாக மாறியிருக்கும். நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. மேலும் நமது தமிழ்ச்சங்கம் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பரிசுப் பொருட்களுக்கு பதிலாக புத்தகங்களையே வழங்கும் மரபை பின்பற்றி வருகிறது. இந்த முயற்சி வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதோடு அறிவை வளர்க்கும் பணியையும் அமைதியாக செய்து வருகிறது. குறிப்பாக நமது சங்க நூலகத்தை பெரியவர்களை விட சிறியவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினரே அதிக அளவில் பயன்படுத்தி வருவது நமது முயற்சியின் உண்மையான வெற்றிக்கு சான்றாக அமைந்துள்ளது. இவை அனைத்தும் நமது பாதை பதித்த பயணத்தின் சாதனைகளில் சில மட்டுமே. இப்படி தமிழ்ப்பணி மட்டுமின்றி சமூக சிந்தனையுடன் செயல்படும் நம் சங்கத்தை சங்கம் என்று கூறுவதை விட தமிழ்ச் சங்கமம் என்று கூறுவதே பொருத்தமானதாக தோன்றுகிறது. உங்கள் அனைவரின் ஆதரவோடு பாதை பதிக்கும் இந்த பயணம் தொடர சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல ஒரு சங்கம் சிறப்பாக செயல்பட உறுதியான பொருளாதார அடித்தளம் அவசியம். நமக்கு நாமே என்று இருந்து நம் நிகழ்ச்சிகளை நாமே ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவற்றை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். நம்மிடையே உள்ள தொழில் முனைவோர் சில நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சரர்ஸாக முன்வரலாம். நமது மெல்லிசை குழு, பட்டிமன்ற குழு போன்றவற்றை உறுப்பினர்களின் குடும்ப விழாக்கள் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைக்கலாம். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை நுழைவுச்சீட்டு முறையில் நடத்தி நமது உறுப்பினர்கள் தங்கள் நண்பர்கள், உறவினர்கள், விருந்தினர்களை அழைத்து வரலாம். சங்கத்தின் வளர்ச்சிக்கும் அதன் நீடித்த பயணத்திற்கும் அனைவரின் பங்களிப்பும் அவசியம். புதிய பாதை அமைத்து தொடர்ந்து பயணிப்போம். வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த மேடைக்கு வரப்போகிறவர் ஊக்கம்ன்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிற மனிதர். நம் சங்கத்தோட ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடியும் இருக்கிற உழைப்பாளர். உறுப்பினர்களை எப்போதும் உற்சாகப்படுத்துகிற வழிகாட்டி. ஒரு தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இத்தனை பெருமைக்கும் உரிய நம் ஸ்ரீவி ஐயா அவர்களை ஒரு இனிய செய்தியை பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்த்தாயின் தாழ் பணிந்து மகாகவியை நெஞ்சில் நிறுத்தி இந்த பூர்வா குடியிருப்பில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் மட்டும் போட்ட ஒரு விதை சரியான நிலத்தில் பூர்வா குடியிருப்பில் விழுந்ததன் காரணத்தாலே இன்று விதை முளைத்தது மட்டுமல்லாமல் செடியாக ஆலமரமாக வளரக்கூடிய அளவிலே உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு இன்றைய தினம் 3வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைத்த அனைத்து நல்லிதயங்களுக்கும் கரங்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி. நான் இன்றைக்கி மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு நடுக்கம் இருக்குது. 2 காரணம். 1, ஆங்கில கலப்பு சிறிதும் இல்லாமல் தேன் மதுர தமிழிலே காதுகளுக்கு மயில் இறகாலே வருடிவிடக்கூடிய அளவிலே மிக அருமையாக பேசக்கூடிய ஒரு அருமையான சிறப்பு விருந்தினன் முன்னாடி பேசுவது ஒரு நடுக்கம். இந்த 2வது நடுக்கத்துக்கு தான் முக்கிய காரணம். ஒரு 7 குட்டி பசங்க, அது சுட்டி மன்றம் பட்டிமன்றம்லாம் தாண்டி ஏதோ போட்டு அந்த 7 பசங்களும் ஒரு கலக்கின பிறகு அந்த மேடை நின்று பேசணும்னு சொன்னால் நடுக்கம் வராமல் இருந்தால் தாங்க ஆச்சரியம். குழந்தைகள் அருமையாக பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, முயற்சி எடுத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி.
முயற்சி எடுத்து பயிற்சி கொடுத்த மலர்விழி, தேவி அருண். தேவி அருண் எங்கே இருக்காங்க? தேவி அருண் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. மெல்லிசை நிகழ்ச்சி சொல்லவே வேண்டாம். அவர் இருக்கும்போது மெல்லிசை நிகழ்ச்சி சிறப்பு இல்லாமல் போனால் மட்டும்தான் நியூஸு. மிக சிறப்பாக அது நடத்தி முடிச்சிருக்கோம். நடனமணிகள் வித்யாலட்சுமி, ஒரு மிகப்பெரிய நன்றிமா உனக்கு. மிக அருமையாக தமிழின் பெருமையை சொல்லக்கூடிய அந்த 5 நிமிடங்கள் 5 நொடிகளாக பறந்து போச்சு. வித்யாலட்சுமி மிகச் சிறப்பான அந்த முயற்சி கூட ஆன நம்ம ஆட்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஒரு பெருமையாக நான் சொல்லக்கூடிய விஷயம், கடந்து வந்த பாதை இல்லை, பதித்த பயணம். பேசினவ ரொம்ப அருமையாக அவர் அந்த 5-6 நிமிடத்துக்குள்ளே பல்வேறு விஷயங்களை சொல்லி முடித்தார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். அனைத்து நிகழ்ச்சிகளையும் இந்த 3 வருடங்கள் நடத்தின சற்றேறக்குறைய 75 நிகழ்ச்சிகள், ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 3 அல்லது 4 நிகழ்ச்சிகள் நடத்துவோம். 75 நிகழ்ச்சிகளிலும் மேடை ஏறி கலக்கியது நமது மகாகவி பாரதி தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் மட்டுமே. 250லேருந்து 275 நபர்கள் மேடை ஏறி அவருடைய திறமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பது வேறு எந்த தமிழ்ச்சங்கத்துக்கோ தமிழ் மன்றத்துக்கோ அந்த பெருமை இருக்குமா தெரியல. தற்பெருமைக்காக கூறவில்லை, ஆனால் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய சங்கத்திற்கு அந்த மாபெரும் பெருமை உண்டு. அதை சாத்தியமாக்கியது நீங்கள் மட்டுமே. நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்ததாலே நல்ல பயிற்சியாளர்கள், நல்ல தன்னார்வலர்கள், நல்ல சங்க நிர்வாகிகள் அமைந்தால் மட்டுமே இந்த வெற்றி சாத்தியமானது. அவர்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றி. பல்வேறு புதிய முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். வழக்கமான பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், பேச்சரங்கங்கள் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் புதிய முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். கடந்த 1 வருடமாக முதல் 2 ஆண்டுகளெல்லாம் நமக்கு ஒரு வருத்தம் இருந்தது. முத்தமிழில் 2 தமிழை நல்லா அருமையாக வெற்றிகரமாக நடத்தினோம். 3வது தமிழான நாடக தமிழ், அதற்கு சரியாக 2 வருடங்களிலே திட்டமிட முடியவில்லை, அமுல்படுத்த முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தது. அது போன ஆண்டு விழா நிறைவேற்றினோம். அந்த 1 வருடத்தில் 2வது ஆண்டு விழா முடிந்து 3வது ஆண்டு விழா வரதுக்குள்ள 3 திரை நாடகங்களை போட்டு அதை நம்ம யூடியூப் சேனலை ஏற்றி உங்கள் அனைவரும் வரவேற்பையும் அது கிடச்சிருக்கின்றது ஒரு மகத்தான சாதனையாக பார்க்கிறோம். இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி சாய்ராமண்ணா பேச போகிறாரு. தொடர் வருது, திரைநாடகம் வந்தது, திரைநாடக தொடரும் நம்ம போட போகிறோம். அது நம்மளுடைய நிறைவு நிகழ்ச்சியாக அதை பற்றி சாய்ராமண்ணா பேசுவார். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னீங்கன்னா, அந்த விதை விழுந்தது இல்லையா, அந்த விதை விடுவதற்கு கால தேவதை சில கட்டளைகள் கொடுப்பார்கள் சில நபர்களுக்கு. சரியான நபர்களுடைய அறிமுகம் சரியான சமயத்தில் கிடைக்கும். எனக்கு சாய்ராமண்ணா அவனுடைய அறிமுகம் அப்படி தான் கிடச்சிது. அதை நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவரை திரையில் பார்த்து ரசிச்சிருக்கோம், சின்ன திரையில் பார்த்து ரசிச்சிருக்கோம். அவர் பூர்வாவில் குடியிருக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. அவர் கேரம் போர்டு ஆட வந்தார். கேரம் போர்டை நான் போனப்போ ஆடும்போது இவர் எங்கேயோ பார்த்துருக்குறோமே மட்டும்தான் மனசில் ஓடுதே தவிர, டக்குன்னு எனக்கு அப்போ பேச ஆரம்பித்த பொழுது நம்ம ஜெகன் சார் தான். அவருக்கு எப்போவுமே கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி, நிறைய சொல்லி விட்ருவார். என்னை இமாலய எழுத்தாளர், சாகித்ய அகாடமி எழுத்தாளருக்கு பெரியவர்னா சொல்லி விட்ருவார் அவர். அந்த மாதிரி இவர் நல்ல தமிழ் ஆர்வலர்னார். நான் சொன்னேன், சார் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதுவும் இந்த காக்கைக்கு பற்றி சொல்லவே வேண்டாம், பொன் குஞ்சுனால அவர் பாராட்டுறாரு. அது போல இல்லைன்னு சொன்ன பிறகு இவர் சொன்னார், நீங்கள் எழுதினதை அனுப்புங்கன்னார். அந்த ஒரு வினாடி தான் இந்த தமிழ்ச்சங்க வித்து விழுவதற்கான முதல் காரணமாக பார்க்குறோம். அதை அனுப்பிச்ச உடனே சாதாரணமாக ஏதோ செலிப்ரிட்டிக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய வேலை போல இருக்குல்ல, அனுப்பிச்சா சரி ஏதோ ஒரு பேச்சுக்கு அனுப்பிச்சி விடலான்னா, மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுறாருங்க எனக்கு. அதில் துவங்கியது இந்த மூவரே மட்டும்தான் இருந்தோம். முதல் அறிமுக கூட்டத்தில் 25 பேர். இன்றைக்கி 146 குடும்பங்கள், 146 உறுப்பினர்கள், 146 குடும்பங்கள் உறுப்பினர்களாக வந்திருக்கிறாங்கன்னா நம்மளுடைய தொடர் முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக அமைந்திருக்கிறது. அவர் வந்தார், நமக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிது, தமிழ்ச்சங்கம் உருவானது, இது ஒரு பெருமை. ஆனால் பாருங்கள், நமக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சிது. இவருடைய பல்வேறு மேடை நாடகங்களுக்காக இவர் கிடைக்க வேண்டிய விருது காலதாமதமாக கிடைத்தது. அது நமக்கு சந்தோஷம். ஏன்னா
எங்கள் உறுப்பினராகி எங்கள் மகாகவி பாரதி தமிழ்ச்சியினுடைய பிதாமகராக அவர் இருக்கும் பொழுது, தலைமகனாக அவர் இருக்கும் பொழுது அந்த விருது கிடைத்தது என்பதை பாராட்டி நம்ம அவருக்கு ஒரு சின்ன விருது கொடுத்தோம். ஒரு சந்தோஷமான செய்தி, அவர் நாம் கொடுத்த விருதை மிகப்பெரிய விருதாக கருதுகிறார். நம் அனைவருக்கும் நன்றி சொல்லும் முகத்தான் இன்றைய தினம் நமக்கு வழங்கக்கூடிய உணவினை அவர் நன்றி கூறும் வகையில் நமக்கு அந்த உணவை வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஒரு திரு என்கின்றவர் சிட்னிலேருந்து வந்தவர் வந்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு ஒரு நிதி உதவி செய்கிறோன்ற மாதிரி அந்த குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொல்கிறார் இல்லையா. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளே, உதவித் தலைவருடைய அந்த உரைகளுடைய நிறைவு பகுதியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். எங்களுக்கு ஆசை இருக்குங்க, இன்றைக்கி வந்து இங்கே ஒரு 130 140 150 பேர் தான் உட்கார முடியுது. இது ஒரு 300 பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல நிறைய நாடகம் போடணும்னு ஆசை இருக்குது. ஒரு பெரிய மேடையில் நாடகம் போடணும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. இப்போ இதெல்லாம் செய்வதற்காக பொருளாதார நிலைமை நமக்கு ரொம்ப வலுவாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான விண்ணப்பம் நாங்கள் வைக்கிறது. இந்த மகாகவி பாரதி தங்கச்சியினுடைய பெருமையை பூர்வால் இருக்கக்கூடிய பல பேருக்கே தெரியவில்லை என்பது யதார்த்தம். அவர்கள் மத்தியிலே நம்மளுடைய நட்பு வட்டத்தின் மத்தியிலே இதை அறிமுகப்படுத்துவதும் அவர்கள் நம்மளுடைய உறுப்பினராக்குவதும் மிக மிக அவசியமான கடமை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட், இது சுய விமர்சன பார்வை அடிப்படையில் சொல்கிறத வச்சுக்கோங்க. நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் நம்மளுடைய தொடர்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பதிவேற்றிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு பாட்டல் பாடினேன் என்று சொன்னால் தேடி தேடி பார்க்கிறேன். அதை சாய்ராம் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் எப்போ சார் ஏற்றுவீங்க, சார் எப்போ சார் ஏற்றுவீங்க, தியாகராஜ் நான் வழியில் பார்த்தேன், சார் யூடியூப் ஏற்றிட்டீங்களா சார், நான் பாடியிருக்கேன், நான் கேட்கணும், எனக்கு ஒரு ஆசை, தவறே கிடையாது, மனித இயல்பு. ஆனால் அதை செய்யும் பொழுது நான் என்னுடைய பாடலை பார்க்கும்போது பெருமையாக பார்க்கும்பொழுது என்னுடைய நட்பு வட்டாரத்துக்கு அனுப்புகிற மாதிரியே சாய்ராமண்ணா பாடலை அனுப்பணும்னு எனக்கு தோணுன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் சரியான விஷயம்னு நினைக்கிறேன். அதில் நம்ம கொஞ்சம் தவறி இருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு யூடியூப்பை வியூவர்ஷிப்பு பார்க்குறது, லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்மை பிரபலப்படுத்துவதற்கு உதவும். நாளைக்கு இன்றைக்கி ஒரு நான் மேடை தொடர் போட போகிறோம், நான் நமக்கு இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆக போது பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. இது அடுத்த முயற்சி தொடருமா வேண்டாமா என்பது உங்கள் கையில் இருக்குது, எங்கள் கையில் இல்லை. இதை வெளிப்படையாக சொல்கிறேன். இதற்கு அடுத்த கட்ட நகர்வு இருக்கப் போகிறதா இல்லை என்பதை உங்கள் கையிலே இருக்கிறது. அதில் ஒரு உரையாடலை துவங்குங்க. கமெண்ட்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும், எவ்வளோ விஷயங்களை செய்கிறோம். எங்களை போன்றவர்களை விட்டுருங்க. உங்களுக்கு இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, நீங்கள் யூடியூப் சேனலில் பூந்து விளையாடுறீங்க, சமூக ஊடகங்களில் உங்களுக்கு அவ்வளோ அறிமுகம் இருக்குது. ஒருத்தர் பாடுவதை கேட்டல்ன்றால் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, எங்களுடைய சங்க உறுப்பினராக நான் சாய்ராம் நாட்டை ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம சங்க உறுப்பினராக ஸ்ரீதேவியும் ராதிகாவும் ஆனாங்கன்னு சொல்லவே இல்லையே எனக்கு. இன்றைக்கி ராதிகா வந்து மேடையில் பாட்டாங்க, ஸ்ரீதேவி வந்து மேடையில் பாட்டாங்க. அவங்க உறுப்பினராக ரகசியத்தை நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை, கைதட்டி ரசிச்சோன்ல. அந்த யூடியூப் சேனல் அது வரும்பொழுது அதை பிரபலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய நோக்கம் தானே, நம்மளுடைய வேலை தானே. நம்ம 146 குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் கணக்கு போட்டாலும் 300 பேராவது குறைஞ்சபட்சம் அதை பார்த்துருக்கணும் இல்லை, அவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்கணும் இல்லை, லைக் பண்ணியிருக்கணும் இல்லை. பண்ணுறோமா? இல்லை, இல்லவே இல்லை என்பது யதார்த்தம். இதை மாற்றக்கூடிய சின்ன நிகழ்ச்சிங்க. யூடியூப் வந்தோடனே அது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 367 68 நிற்குது. நம்மளுடைய ரீச் அவ்வளவுதானா? நம்முடைய நட்பு வட்டாரத்தில் வெளியே சொன்னீங்கனாலே 100 பேர்னால ஒரு 50 பேர் பேச முடியாதா? நம்ம அதை கொஞ்சம் செய்யுங்க, தயவு செய்து அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. மிக மிக தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் நட்டம் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்துக்கு இல்லை. ஏன்னா அடுத்த முயற்சி நடக்காது. ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள். என்னுடைய நிறைவு பகுதியில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இது ஒரு செய்தியாக உங்கள் மத்தியிலே மகாகவி பாரதி தங்கச்சினுடைய வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மள அதிகம் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒன்று இங்கிலீஷில் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்க, தப்பு இல்லை, இல்லை தமிழில் செய்தி அனுப்புங்க. நான் அப்படின்றத NAAN எழுதாதீங்க. நான் உன்னை சொல்லலாமா பிரதிமா, உன்னை சொல்ல தப்பாக எடுத்துக்காத. என்னன்னு சொன்னீங்கன்னா உலக மொழிகளில் சற்றேறக்குறைய 250 மொழிகள்
கடந்த 100 ஆண்டுகளில் காணாமல் போயிருக்கு. காரணம், அந்த மொழி வரி வடிவத்தை பயன்படுத்தாமல் ஆங்கிலத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடிகள் செய்த தவறின் காரணமாக அந்த மொழிகள் சிதைந்து அழிந்து போய்விட்டன. அந்த ஆபத்து தமிழுக்கு வந்துவிடக்கூடாது. இன்று INDREU போடாதீங்க, நமது NAMATHU அடிக்காதீங்க. ஒன்று, டுடே தெர் இஸ் அ ப்ரோக்ராம் ஆங்கிலத்தில் அனுப்புங்க. இல்லை என்று சொன்னால் இன்று மகாகவி பாரதிதாசனுடைய நிகழ்ச்சிகள் தமிழில் போடுங்க. இது என்னுடைய வேண்டுகோளாக, முக்கிய கடமையாக, தமிழுக்காக பாடுபடக்கூடிய அந்த முக்கிய கடமையாக நான் சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.